Good morning children, welcome to our PB digital class. Last week நம்ம ancient excavation அப்படிங்கிற லெசன் பார்த்தோம். இதனோட ரிவ்யூ பார்க்கலாம். லாஸ்ட் வீக் நம்ம ஆர்கியாலஜிஸ்ட் அப்படின்னு என்னென்னு பார்த்தோம். அதாவது ஆர்கியாலஜிஸ்ட் அப்படிங்கிறது என்னென்னா, அதாவது பூமிக்குள்ளார புதைப்பொருள் வந்து எடுத்து அது சம்மந்தமான அனலைஸ் பண்ணுற ஹிஸ்ட்ரியெலாம் ரைட் பண்ணுறவங்கள வந்து ஆர்கியாலஜிஸ்ட் அப்படிங்கிறோம். அடுத்தது ஆர்டிஃபேக்ட்னு பார்த்தோம். ஆர்டிஃபேக்ட் மீன் வாட்டு, அதாவது பூமியிலேருந்து எர்த்தோட டெப்த்துலேருந்து எடுக்கிற திங்ஸ் எல்லாம் என்னென்னு சொல்கிறோம், ஆர்டிஃபேக்ட் அப்படின்னு சொல்கிறோம். இதனோட அதிர்ச்சநல்லூர் பற்றி லாஸ்ட் வீக் பார்த்தோம். இந்த டுடே வந்து நம்ம அரிக்கமேடு பற்றி பார்க்குறோம். அரிக்கமேடு சிச்சுவேட்டட் இன் பாண்டிச்சேரி. அரிக்கமேடு எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா பாண்டிச்சேரியில் இருக்குது. இங்கே ஆர்கியாலஜிஸ்ட் என்னெல்லாம் ஃபவுண்ட் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தா, ரோமன் லேம்ப்ஸு, கிளாஸு, ஸ்டோன் பீட்ஸு, ஜெம்ஸ்னா இந்த கலர் ஸ்டோன்ஸ்லாம் இருக்குல்ல, அதுதான். அதாவது ஜுவல்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணுறாங்களா அந்த மாதிரி ஸ்டோன்ஸு, கட்லரி அண்டு கிராக்கரிஸ், அதாவது ஸ்பூனு, பிளேட்டு, இந்த மாதிரி திங்ஸு அண்டு வைன் கண்டெய்னர்ஸ், இந்த திங்ஸ் எல்லாம் வந்து அரிக்கமேடு பகுதியில் கிடச்சிருக்கு. இதுலேருந்து என்ன தெரியுதுன்னு பார்க்கும்போது, ரோமனோடைய வந்து ரிலேஷன்ஷிப் இருந்திருக்கு தமிழ்நாடு பீப்புளுக்கு, அதாவது ட்ரேடர்ஸ் வந்திருக்காங்க அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிறோம். நெக்ஸ்ட் வந்து ட்ரேடர்ஸ் ட்ராவல் ஃப்ரம் வெஸ்டர்ன் கோஸ்ட் டு சிலோன் அண்டு கேஞ்சஸ் ஏரியாலேருந்து, அதாவது கங்கை சுற்றுப்புற பகுதியிலேருந்தும் தமிழ்நாட்டுக்கு வந்து பீப்புள்ஸ் வந்து அப்போ வந்து ட்ரேட் வச்சுருக்காங்க அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிறோம். லிசன் ஹியர். அரிக்கமேடு இஸ் an archaeological site situated near Pondicherry. An archaeologist found Roman lamp, glass, stone beads, gems, cutlery and crockery, wine containers, etc. there. He noted that for the local fishermen of the village, அதாவது அங்கே இருக்க ஃபிஷர்மேன்ஸ் வந்து இந்த திங்ஸ் எல்லாம் ஃபைண்ட் பண்ணியிருக்காங்க. த ஆன்டிக்யூஸ் வேர் நியூ, அங்கே கிடச்ச திங்ஸ் எல்லாமே நியூவாக தான் இருக்குது. ஹி ஆல்சோ அப்சர்வ்ட் தட் ட்ரேடர்ஸ் ட்ராவல்டு ஃப்ரம் வெஸ்ட் கோஸ்ட் சிலோன் அண்ட் அரவுண்ட் த கேஞ்சஸ் டு த ட்ரேட் குட்ஸ் சச் as gems, pearls and spices and silk. He carried out excavation carefully so that none of the antiques would be damaged. அது போல் அங்கேருந்து எடுத்த திங்ஸை வந்து ரொம்ப ப்ரொடெக்டடாக பாதுகாப்பாக வச்சுருக்காங்க. நெக்ஸ்ட் வி சி அபவுட் கீழடி. கீழடி எங்கே சிச்சுவேட்டட் இன் சிவகங்கா டிஸ்ட்ரிக்ட். அதாவது கீழடி எங்கே இருக்குன்னு பார்த்தா சிவகங்கா டிஸ்ட்ரிக்டில் இருக்குது. இங்கே வந்து அதாவது ஆர்கியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா, அதாவது ASI, இவங்க என்ன ஃபைண்ட் பண்ணியிருக்காங்கன்னு பார்க்கும்போது, அதாவது சங்கம் ஏஜில் அந்த டவுன் வந்து அந்த பகுதியில் இருக்குது அப்படிங்கிறத எக்ஸ்கவேட் பண்ணியிருக்காங்க. அதாவது திருபுவனம் தாலுக்காவில் அந்த பிளேஸ் இருக்குது. இங்கே என்ன திங்ஸ் எல்லாம் ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தா, பிரிக்ஸு, பில்டிங்ஸ், அதாவது பிரிக்ஸ் அல்லது சுடப்பட்ட செங்கற்களாலான பில்டிங்ஸ் எல்லாம் வந்து கீழடி பகுதியிலேருந்து எக்ஸ்கவேட் பண்ணியிருக்காங்க. அதுவும் இல்லாத ஆர்னமெண்ட்ஸு, கோல்டு ஆர்னமெண்ட்ஸு, ஷெல்லில், அதாவது பேல்ஸு, ஷெல்லில் செஞ்ச பேங்கிள்ஸு, அயன் திங்ஸ், அயன் ஆப்ஜெக்ட்ஸு, கிளாஸஸு, பாட்ரி, பானைகள், இதெல்லாம் அந்த பகுதியிலேருந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. நெக்ஸ்ட்டு ரோமன் ஆர்டிஃபேக்ட்ஸும் அங்கே கிடச்சிருக்கு. அதாவது ரோமானியர்கள் காலத்தில் யூஸ் பண்ண திங்ஸும் அங்கே கிடச்சிருக்கு. இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா, அதாவது அந்த பகுதியில் வந்து ரோமானியர்களுடைய இண்டோ ரோமன் ரிலேஷன்ஷிப் வெல் டெவலப்டுன்னு நம்ம தெரிஞ்சுக்கிறோம். லிசன் ஹியர். The Archaeological Survey of India excavated an ancient town dating to Sangam age in Keeladi village at Thirubuvanam Taluka. அதாவது கீழடியில் சங்கம் ஏஜில் இந்த பீப்புள் வாழ்ந்த அதுக்குண்டான ஆதாரங்கள் கீழடியில் கிடச்சிருக்கு. எக்ஸ்கவேஷன் ப்ரொடியூஸ்டு எவிடன்ஸ் ஃபார் பிரிக் பில்டிங்ஸ் அண்ட் வெல் லைடு அவுட் ட்ரைனேஜ் சிஸ்டம். அதாவது ட்ரைனேஜ் சிஸ்டம், பில்டிங்ஸ்லாம் இருக்கிறத பார்க்கும்பொழுது அந்த பகுதியில் வந்து ஒரு வெல் டெவலப்டு சிட்டி வாழ்ந்ததுக்குண்டான ஆதாரங்கள் கிடச்சிருக்கு. தமிழ் பிராமி இன்ஸ்கிரிப்ஷன் ஆன் பாட்ரி, அதாவது தமிழ் பிராமி இன்ஸ்கிரிப்ஷன் கிடச்சிருக்கு. இன்ஸ்கிரிப்ஷன் அப்படின்னா என்னென்னா, இப்போல்லாம் நீங்கள் உங்கள் வீட்டில் ஒரு பாத்திரம் திங்ஸ் வாங்கும்போது அதில் உங்களோட நேம் போடுவாங்க, அதாவது நேம் எழுதுகிற, நேம் பொறிக்கிறம்பாங்க. இது போல் கல்வெட்டுகள்லாம் இருக்குல்ல, இதை தான் நம்ம இன்ஸ்கிரிப்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். பாட்ரி, பீட்ஸு ஆஃப் கிளாஸு, கெர்னலியம் அண்டு குவாட்ஸ், அதாவது பல வண்ண கற்கள், பேர்லு, கோல்டு ஆர்னமெண்ட்ஸ் அண்ட் அயன் ஆப்ஜெக்ட், ஷெல் பேங்கிள்ஸ், ஐவரி டைஸ் மீன் தந்தத்தில் செய்த பொருட்கள் ஹவ் பீன் அன்எர்த்டு. இந்த பொருளாக கூட பூமியோட இருந்து பாக்ஸில் கிடச்சிருக்கு. த ரோமன் ஆர்டிஃபேக்ட்ஸ் ஃபவுண்ட் அட் த சைட் ஆட் டு த எவிடன்ஸ் ஆஃப் ஆன்ஷியன்ட் இண்டோ ரோமன் ட்ரேட் ரிலேஷன்ஸ். அது மட்டும் இல்லாத ரோமானியர்கள் பயன்படுத்தின ஆர்டிஃபேக்ட்ஸும் அங்கே கிடச்சிருக்கு. இதிலிருந்து இண்டோ ரோமன் ரிலேஷன்ஷிப் இருந்ததுக்குண்டான ஆதாரங்கள் கீழடி ஆர்கியாலஜிக்கல் சர்வே மூலம் கிடச்சிருக்கு. கிளாசரி பார்க்கலாம். லிசன். ஆர்கியாலஜிஸ்ட் அப்படிங்கிறதுக்கு என்ன மீனிங்? A person who learns about human history through excavation. அதாவது ஹியூமன் ஹிஸ்ட்ரியை வந்து எக்ஸ்கவேஷன், பூமியிலேருந்து எடுத்த திங்ஸ் மூலம் கண்டுபிடிக்கிறது என்னன்னு சொல்கிறாங்க, ஆர்கியாலஜிஸ்ட். அதை பற்றி படிக்கிறவங்கள ஆர்கியாலஜிஸ்ட் அப்படிங்கிறோம். நெக்ஸ்ட்டு எக்ஸ்கவேஷன் அப்படின்னா டிக்கிங் த எர்த் டு ஃபைண்ட் பில்டிங் அண்டு டூல்ஸ் மேடு லாங் எகோ. அதாவது ஆன்ஷியன் டைமில் லாங் எகோவில் இருந்த ஒரு பீரியடில் இருந்த ஒரு திங்ஸை பூமியிலேருந்து எடுக்கிறத எக்ஸ்கவேஷன் அப்படிங்கிறோம். அன்எர்த்துடுனா மீனிங் ஃபைண்ட் சம்திங் இன் த கிரவுண்ட் பை டிக்கிங், அதாவது பூமியில் டிப்பான திங்ஸை நம்ம எடுக்கிறத
unearthed அப்படிங்கிறோம். நெக்ஸ்ட்டு லிசன் இயர், நம்ம சூஸ் இட் லாஸ்ட் வீக் ஹோம்ஒர்க் கொடுத்துருந்தோம். லிசன் dash the study the history of humans and places through excavation. Answer and what? Archaeologist. Second one, small pyramids were made for the dash in Egypt. அதாவது small pyramids யாருக்காக கட்டியிருந்தாங்கன்னா குயின். Third answer, third question, Indus civilization is also called as Harappan civilization. Indus civilization is also called as Harappan civilization. Fourth one, Adichanallur is in Thoothukudi district. Adichanallur is in Thoothukudi district. Fifth one, Keeladi revealed the dash era. இப்போ கீழடி பற்றி படிச்சிருந்தோம். அது எந்த ஒரு பீரியடோடதுன்னு படித்தோம்? சங்கம் era. What is சங்கம் era? Next match the following பார்க்கலாம். Pyramids. Pyramids are excavated from Egypt. Pyramids, Egypt. செகண்ட் ஒன் பேக்டு பிரிக்ஸ், அதாவது பேக்டு பிரிக்ஸால் ஆன கட்டட அமைப்பெல்லாம் எங்கே பார்த்தோன்னா இண்டஸ் சிவிலைசேஷன். வாட் இண்டஸ் சிவிலைசேஷன். பாட்ரி, அதாவது ரெட் பாட்டு கிரே பாட்டெல்லாம், அதாவது பாட்ரி வந்து ரொம்ப நல்ல வெல் டெவலப்டாக இருந்துச்சு. வச்சு எந்த பிளேஸ்ன்னு பார்த்தா அதிச்சநல்லூர். வாட் அதிச்சநல்லூர். சிவகங்கை டிஸ்ட்ரிக்டில் எந்த பகுதியை எக்ஸ்கவேட் பண்ணியிருக்காங்க? கீழடி. சிவகங்கை கீழடி. ஃபிஃப்த் ஒன் அரிக்கமேடு. அரிக்கமேடுலேருந்து எக்ஸ்கவேட் பண்ண திங்ஸ் வாட்? ரோமன் லேம்ப். வாட்? ரோமன் லேம்ப். டிசைன் அகைன் பிரமிட்ஸ், எகிப்த், பேக்டு பிரிக்ஸ், இண்டஸ் சிவிலைசேஷன், பாட்ரி, அதிச்சநல்லூர், சிவகங்கை கீழடி, அரிக்கமேடு, ரோமன் லேம்ப். நெக்ஸ்ட் ட்ரூ ஆர் ஃபால்ஸ். லிசன், டியூரிங் எக்ஸ்கவேஷன் மெனி ஆர்டிஃபேக்ட்ஸ் வேர் ஃபவுண்ட். அதாவது எக்ஸ்கவேட் பண்ணும்போது நமக்கு நிறைய திங்ஸ் கிடைக்குதா? ட்ரூ. Second one, Indus civilization is located in Harappa. True. Third one, Adichanallur is an archaeological site in Coimbatore district of Tamil Nadu. Adichanallur எந்த டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கு? ஆன்சர் தூத்துக்குடி. இங்கே கோயம்புத்தூர்னு கொடுத்துருக்காங்க. ஸோ the answer is wrong. Fourth one, கீழடி excavation revealed that it was not a developed city. கீழடி எக்ஸ்கவேஷன் வந்து நமக்கு டெவலப்டு சிட்டி இல்லை அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஆன்சர் இஸ் ஃபால்ஸ். பிகாஸ் அங்கே வந்து சரியான ஒரு பேக்டு பிரிக்ஸ் வச்சு பில்டிங்ஸ் பில்ட் பண்ண ஆதாரம் இருக்குது. அதெல்லாம் ட்ரைனேஜ் சிஸ்டம் வெல் டெவலப்டு. ஸோ ஒன்லி த ஆன்சர் இஸ் ராங். ஃபிஃப்த் ஒன், ரோமன் லேம்ப்ஸ், கிளாஸ், ஸ்டோன் பீட்ஸ், ஜெம்ஸ் எக்ஸெட்ரா வேர் ஃபவுண்ட் இன் அரிக்கமேடு. த ஆன்சர் ட்ரூ. டியர் சில்ட்ரன்ஸ், இதுலேருந்து உங்களுக்கு ஹோம்ஒர்க் வரும், கம்ப்ளீட் பண்ணுங்கள். தேங்க்யூ சில்ட்ரன், தேங்க்யூ பேரண்ட்.